வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் ட்ரேடர்ஸ், வாங்க இன்னைக்கு நிஃப்டியோட அடுத்த நகர்வு என்னன்னு பார்க்கலாம். மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒரு பக்காவான கேம் பிளான் தயார் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க முழுசா அலசி ஆராயலாம். அடிங்கப்பா, இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண எல்லாருக்கும் இதயம் ஒரு செகண்ட் நின்னுருக்கும் இல்லையா? ஏன்னா மார்க்கெட் ஓபன் ஆனதே ஒரு பெரிய கேப் டவுன்ல. அப்போ இந்த கேப் டவுன்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நேத்து முடிஞ்ச விலைய விட இன்னைக்கு ரொம்பவே கம்மியான விலையில மார்க்கெட் துறக்கிறது தான் அது. இத பார்த்ததும் நிறைய பேருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே புரிஞ்சிருக்காது. ஆனா அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம்தான் ஒரு மேஜிக்கே நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த மேஜிக்க நான் மார்க்கெட்டோட பாஸ்கெட்பால் பவுன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி 24,423ல ஓபன் ஆகி கடகடன்னு 24,305 வரைக்கும் கீழே போச்சு. ஆனா அங்கிருந்து ஒரு செம்ம பவுன்ஸ் அடிச்சுது. ஒரு பாஸ்கெட்பால் எடுத்து நல்ல வேகமா தரையில அடிச்சா என்னாகும்? அதே வேகத்துல மேல எகிரும்ல. அதேதான் இன்னிக்கு மார்க்கெட்லயும் நடந்துச்சு. 24,305ங்கிற அந்த லோ பாயிண்ட தொட்டதும் அப்படியே ராக்கெட் மாதிரி திரும்பி 24,600 வரைக்கும் இருந்த எல்லா டார்கெட்டையும் அடிச்சு நொறுக்கிருச்சு. இதுக்கு பேருதான் ஒரு பக்கா ரிவர்சல். சரி, இன்னைக்கு நடந்த கதை போதும், நாளைக்கு என்ன பண்ணலாம்? அதான முக்கியம். முதல்ல மார்க்கெட் மேல போனா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்மளோட சிஇ கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கான பிளான் இது. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,492.25. இதுதான் நம்மளோட மேஜிக் நம்பர். மார்க்கெட் இந்த லெவல தாண்டுச்சுன்னா நம்மளோட பையிங் பிளான் ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, அந்த மேஜிக் நம்பரை தாண்டுனா நம்மளோட டார்கெட்ஸ் என்னென்னு பாருங்க. டார்கெட் 1, 2, 3, 4ன்னு 4 லெவல்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் 24,453.14. ஒருவேளை மார்க்கெட் நம்ம கணக்கு தப்பாக்கி கீழே போச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் தான் நம்மள பெரிய நஷ்டத்துலேருந்து காப்பாத்துற சேஃப்டி நெட். சரி, இது மார்க்கெட் மேல போனா ஒருவேளை கீழே போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்மளோட செல்லிங் பிளான், அதாவது புட் ஆப்ஷன், பிஇ வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. செல்லிங் பிளானுக்கும் ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அதுதான் 24,453.14. மார்க்கெட் இந்த நம்பருக்கு கீழே இறங்குச்சுன்னா நம்மளோட செல்லிங் பிளான் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா நம்மளோட 4 டார்கெட்ஸ் இங்கே இருக்கு. ஒவ்வொரு டார்கெட் ரீச் ஆகும்போதும் ப்ராஃபிட் புக் பண்றது புத்திசாலித்தனம். மறக்காம இதுக்கான ஸ்டாப் லாஸையும் பார்த்துக்கோங்க. 24,492.25. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்ம பையிங் பிளானோட ட்ரிகர் பாயிண்ட் செல்லிங் பிளானோட ஸ்டாப் லாஸா இருக்கு. அதே மாதிரி செல்லிங் பிளானோட ட்ரிகர் பாயிண்ட் பையிங் பிளானோட ஸ்டாப் லாஸா இருக்கு. எப்படி பாருங்க, இது ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த 2 நம்பருக்கு நடுவுல தான் நம்மளோட கேமே இருக்கு. இந்த ஜோன் தான் நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டிய இடம். ஓகே, இப்போ ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கு போலாமா? இதுதான் ஒரு சாதாரண ட்ரேடருக்கும் ஒரு ப்ரோ ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். நான் இத நிஞ்சா மூவ்னு சொல்லுவேன். மார்க்கெட்ல யார் பெரிய ஆள் தெரியுமா? யார் ஒரு தப்பா பண்ணின உடனே சுதாரிச்சுக்கிட்டு அதை சரி பண்றாங்களோ அவங்கதான். சந்தையில ஈகோ, பிடிவாதம் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்போ இந்த நிஞ்சா மூவ் எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் நம்மளோட ஒரு முக்கியமான லெவல்ல பட்டு திடீர்னு யூட்டர்ன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் நினைச்சது நடக்கலையேன்னு பிடிவாதமா இருக்கக்கூடாது. ஒரு நிஞ்சா மாதிரி சட்டுன்னு நம்ம பொசிஷனை மாத்தணும். சிஇ வச்சிருந்தா அதை வித்துட்டு பிஇ வாங்கணும். பிஇ வச்சிருந்தா அதை வித்துட்டு சிஇ வாங்கணும். அவ்வளவுதான், ஸ்பாட்ல டிசிஷன் எடுக்கணும். சோ நம்ம பார்த்த இந்த பாஸ்கெட்பால் பவுன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த நிஞ்சா மூவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் ஒன்னே ஒன்னுதான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் கிங். அதுதான் அஜிலிட்டி, அதாவது சுறுசுறுப்பு அல்லது நெகிழ்வுத்தன்மை. நீங்க எந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் சரி, அதை விட முக்கியம் இந்த மனநிலை தான். மார்க்கெட் மாறும்போது நீங்களும் தயங்காம அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். அதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. அப்போ நாளைக்கு நீங்க எப்படி ட்ரேட் பண்ண போறீங்க? மார்க்கெட் போற போக்குல பவுன்ஸ் ஆகுற ஒரு பாஸ்கெட்பால் மாதிரி ட்ரேட் பண்ண போறீங்களா? இல்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சட்டுன்னு தன்னை மாத்திக்கிற ஒரு நிஞ்சா மாதிரி ட்ரேட் பண்ண போறீங்களா? முடிவு உங்க கையில தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.